Integral calculus area concept sums பார்க்கலாம் பாருங்க. First sum பாருங்க. Find the area bounded by the parabola. Find the area bounded by parabola y is equal to x square plus 1 and the straight line x plus y is equal to 3. So area bounded by the parabola அடுத்து and the line y x plus y equal to 3. இங்க பாத்தீங்கன்னா y equal to x square plus 1. இது ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேஸ் பண்ணணும். எப்படி ட்ரேஸ் பண்ணனும்னா y equal to x square plus 1 னா இது வந்து என்னது parabola open upward. அப்படிதானே பாருங்க. அடுத்து x 0 போட்டா y வந்து 1 வருது. அப்படினா vertex வந்து 0, 1 ன்னு வரும். vertex 0, 1 அந்த மாதிரி அஸ்யூம் பண்ணி நம்ம இப்ப கிராஃப் டிரா பண்ணலாம் பாருங்க. So இந்த parabola y is equal to x square plus 1 கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுதான் y equal to x square plus 1. ஓகேங்களா? அதாவது இந்த சிமெட்ரி அபௌட் y axis வந்திருக்கும். அந்த மாதிரி தான் கிராஃப் வந்திருக்கும். அப்படினா இந்த மாதிரி இது கிராஃப். ஓகேங்களா? சரி. இதுதான் வந்து y is equal to x square plus 1. So இந்த பாயிண்ட் வந்து நம்ம 0, 1 ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து x plus y equal to 3. x plus y equal to 3 னா y is equal to minus x plus 3. ஓகேங்களாப்பா? சரி. y equal to minus x plus 3 னா ஸ்லோப் வந்து நெகட்டிவ் வரணும். அடுத்து x 0 போட்டா y வந்து 3 வருது. அப்போ ஸ்லோப் வந்து நெகட்டிவா வரணும். அதாவது ஸ்லோப் வந்து 45 டிகிரி வரணும். கரெக்ட்டுங்களா? அடுத்து x க்கு வந்து 0 போட்டா y க்கு வந்து 3. அப்போ y இன்டர்செப்ட் வந்து 3 ன்னு வந்துரும். x இன்டர்செப்ட் என்ன வரும்னா y க்கு 0 போட்டா x equal to 3. அப்படினா இந்த கிராஃப் வந்து எப்படி பாஸ் ஆயிரும்னா x equal to 3 யும் அதாவது 0, 3 யும் 3, 0 யும் பாஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சோ இப்போ இந்த கிராஃப் எடுத்துக்கலாம் பாருங்க. இதான் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா x plus அதாவது y plus x equal to 3 கொடுத்த கிராஃப். சோ இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் தான் வந்து என்ன சொல்லுங்க 0, 3 இது தெரியும் உங்களுக்கு. சரியா? 0, 3 ன்னு தெரியும். இப்போ ஏரியா பவுண்டட் பை தி ரீஜன் தான வேணும். அதாவது இத வந்து நம்ம f of x எடுத்துட்டு இது g of x ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ எந்த ஏரியா மட்டும் வேணும்னு பாருங்க. நல்லா பாருங்க. இந்த ஏரியா தான் நமக்கு வேணும். ஏன்னா ஏரியா பவுண்டட் பை பாராபோலாவும் அடுத்து இந்த ஸ்ட்ரைட் லைன் வேணும். சோ அப்படி என்னும்போது எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் இங்க இன்டர்செக்ட் ஆகுது. இது வரைக்கும் தான் நமக்கு ஏரியா வேணும். அப்ப இது வந்து x is equal to a, இது x equal to b. a-வும் b-யும் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட். அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணணும். அதாவது பாராபோலா ஈக்குவேஷனும் ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா இந்த பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். அடுத்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்படின்னா சால்வ் பண்ணணும்னா y equal to x square plus 1 இருக்கு இல்லையா? y equal to x square plus 1. அடுத்து இங்க y is equal என்ன சொல்லுங்க minus x plus 3. So that is equal to minus x plus 3. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணா minus x இந்த பக்கம் வந்தா x square plus x ஆயிருமா? இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆயிரும்போ 1 minus 3 வந்து நமக்கு minus 2 வந்துடும். சரிங்களா? இது equal to 0. இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும்? minus 2 வரணும். ஆட் பண்ணா என்ன வரணும்? 1 ன்னு வரணும். அப்போ minus 2 plus 1 ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ minus 2 plus 1 அப்படி தானே வந்திருக்கு. சரி. ஸோ இது வந்து சால்வ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அதாவது மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும்? -2 வரணும். ஆட் பண்ணா 1 ன்னு வரணும். சோ -2 இங்க வந்து என்ன எடுக்கலாம்? இந்த சாரி +2 -1 ன்னு எடுத்துக்கணும். +2 -1 எடுத்துக்கிட்டா தான் ஆட் பண்ணும்போது +1 வருது, மல்டிப்ளை பண்ணா -2 வருது. அப்போ வந்து இது எப்படி எழுதிக்கலாம்? x + 2 * x - 1 = 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ either x = -2 or x = 1 ன்னு வந்திருக்கு. அப்ப இந்த x = இந்த பாயிண்ட் வந்து -2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி x = 1 லயே இன்டர்செக்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி சொல்லி கொடுத்தோம் இல்லையா போன கிளாஸ்ல. a to b வந்து நமக்கு தான் தெரியும் இல்லப்பா. a வந்து -2, b வந்து 1. அப்போ -2 to 1 ன்னு போட்டு இது வந்து g of x, இது f of x. g of x - f of x போடணும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா ஸ்ட்ரைட் லைனுக்கு பிலோ இருக்கிற ஏரியா மைனஸ் பாராபோலாக்கு பிலோ இருக்கிற ஏரியாவை கழிக்கணும். அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனுக்கு பிலோ இருக்கிறது என்ன சொல்லுங்க? y = -x + 3 தானே? அதை இப்படி எழுதிக்கலாம். 3 - x. இது வந்து g of x minus f of x. f of x என்றது என்னது? பாராபோலா. பாராபோலாக்கு என்ன வரும்? x square plus 1. சரியா? x square plus 1 அப்படின்னு போட்டுட்டு இது மொத்தத்துக்கு சேர்ந்து dx ன்னு போட்டுக்கிறோம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணலாம்.
இப்போ இது இன்டகிரேட் பண்ணலாமா? இது இப்படி பண்ணலாம் பாருங்க. இது -2 to 1 போட்டுட்டு இந்த -1 கொண்டு போயிருங்க. மைனஸ் இது 1 வந்து 2 வந்து 3 -1 2. அடுத்தது -x, இது -x² dx அப்படின்னு இருக்கு. இப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க. 2 இன்டகிரேட் பண்ணா 2x, -x இன்டகிரேட் பண்ணா -x²/2, -x² இன்டகிரேட் பண்ணா -x³ 3 அப்படின்னு போட்டு -2 to 1 போட்டுக்கோங்க. இப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 - 1/2 மைனஸ் என்ன வருது 1/3 வந்துருச்சு. இது அப்பர் லிமிட் போட்டா மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க. -2 × 2 -4 வருதா? இது என்ன வரும்? -2 போட்டா 2 கேன்சல் ஆயிட்டு சாரி ஒரு 2 கேன்சல் -2² வந்து 4/2 வந்து 2 கேன்சல் ஆயிட்டு ஒரு 2 இருக்கும். -2 கரெக்ட்டுங்களா? அடுத்து இங்கே -2 போட்டிருந்தா -8 வந்திருக்கும். மைனஸ் +8/3 வந்திருக்கு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கரெக்டுங்களாப்பா? இதை சிம்பிளை பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருது பாருங்க. இதை சிம்பிளை பண்ணுங்கன்னா நமக்கு 9/2 வரும் பாருங்க. 9/2 ஸ்கொயர் யூனிட். யூனிட் ஆஃப் ஏரியா வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ்ல தானே வரும். அதனால ஸ்கொயர் யூனிட் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்க. அடுத்த சம் சால்வ் பண்ணலாம். ப்ராப்ளம் நம்பர் 2. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி area of smaller part of the circle, x square plus y square equal to a square, cut off by the line x is equal to a/√2. அதாவது ஒரு சர்க்கிள் இருக்கு, அடுத்து x = a/2. இது ரெண்டுமே கட் பண்ணோம் இல்லையா? அதை கட் பண்றதுல ஸ்மாலர் ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னு இது கிராஃப் எடுத்துக்கலாம். இப்போ x² + y² = a² தானே? இது வந்து சிமெட்ரி அபவுட் போத் x axis and y axis. அடுத்து சென்டர் வந்து பாசஸ் த்ரூ சென்டர் வந்து ஆரிஜின்ல இருக்கு. இப்போ இதுதான் வந்து சர்க்கிள்னு எடுத்துக்கங்க. இப்போ சர்க்கிள்னு எடுத்தாச்சா? சரி, இப்போ வந்து இந்த சர்க்கிளுக்கு வந்து இந்த கோஆர்டினேட்ஸ் வச்சோம்னா இது வந்து கண்டிப்பா 0ன்னு இருக்கும். இது வந்து a ரேடியஸ் a. கரெக்டுங்களா? a, 0. இப்போ x = a/√2 a விட கம்மியா தான் இருக்கும். அப்படின்னா அந்த லைன் கண்டிப்பா எங்க வந்திருக்கும்? x = a/√2 இந்த ரீஜன் வந்திருக்கும். இந்த இதுதான் x = இந்த பாயிண்ட் தான் a/√2ன்னு எடுத்துக்கலாம். a/√2 அப்படின்னா இந்த நமக்கு என்ன ஏரியா வேணும்? இப்போ நமக்கு என்ன ஏரியா வேணும்? இந்த சர்க்கிளும் இந்த x = a/√2 இருக்குல்ல, இது ரெண்டுமே கட் ஆஃப் பண்ற ஏரியா. அப்போ வந்து இந்த ஏரியா ஒரு ஏரியா இருக்கு, அதே மாதிரி இந்த ஏரியா இருக்கு. ஆனா கேட்டது வந்து ஸ்மாலர் பார்ட் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ஸ்மாலர் பார்ட், இந்த ஏரியா மட்டும் நமக்கு வேணும். இந்த ஏரியா மட்டும் வேணும். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஏரியா வேணும்னா இப்போ இந்த ஏரியா வந்து சிமெட்ரி அபவுட் x ஆக்சிஸ் தானே. அப்போ எபோவ் x ஆக்சிஸ் ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 2 போட்டா மொத்த ஏரியா கிடைச்சிருமா? இன்டூ 2 போட்டா மொத்த ஏரியா கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்ப ஏரியா கண்டுபிடிக்கிறது இந்த ஷேடட் ரீஜன், இந்த ஹாரிசான்டல் லைன் வர இந்த ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சு இன்டூ 2 போட்டா மொத்த ஏரியா கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்ப ஏரியா நம்ம கண்டுபிடிக்கிறது டுவைஸ் தி இன்டகிரல். ஏன்னா எபோவ் x நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கிறது என்ன பாத்தீங்கன்னா, அப்படி ஜெனரலா f(x) dxன்னு போட்டிருந்தோம்னா இந்த மாதிரி ஃபார்முலா போட்டா என்ன அர்த்தம்? x = a/√2ல இருந்து இங்க a ன்னு போட்டுட்டு a/√2ல இருந்து a போட்டு f(x) dx போட்டா இந்த ஏரியா என்ன ஏரியா வரும்? எபோவ் x ஆக்சிஸ் மட்டும் தான் ஏரியா கிடைக்கும். ஆனா மொத்த ஏரியா தானே வேணும். சர்க்கிளும் இந்த x = a/√2 பைண்ட் பண்ற ரீஜன் தானே வேணும். அதனால இன்டூ 2 போட்டோம். ஏன்னா இந்த ஏரியாவும் ஈக்குவல் அப்படின்னு உங்களுக்கு புரியுது. சரிங்களா? சரி, இப்போ f(x)ன்றது என்ன சொல்லுங்க? இந்த y அப்படிதானே? y தானே f(x). அப்போ y² = a² - x² ன்னு போட்டோம்னா y = √(a² - x² வந்துருச்சு. கரெக்டுங்களா? இதை சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். அப்போ ஏரியா = 2 டைம்ஸ் இன்டகிரல் a/√2 to a. இது வந்து √(a² - x² dx அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும். ஸோ ஏரியா a = நம்ம இன்டகிரல் √(a² - x² ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா சொல்லுப்போ? x/2 √(a² - x², கரெக்டுங்களா? பிளஸ் a²/2 இன்ட்டு sin இன்வர்ஸ் x/a. கரெக்டா? அப்படின்னு போட்டு லிமிட் வந்து a/√2ல இருந்து a அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்போ a = 2 இன்ட்டு x ஃபர்ஸ்ட் a சப்ஸ்டிட் பண்ணுங்க. a/2 கரெக்டா? √(, இந்த a² மைனஸ் இங்க என்ன வரும்? a²/2 வரும். இந்த x க்கு வந்து சாரி இங்க போட்டா 0 வந்துரும் இல்லையா? x க்கு a போட்டா 0 வந்துரும்பா. அதனால ஃபர்ஸ்ட் 0 போட்டுங்க. இங்க x க்கு a போட்டா a² - x² 0 வந்துருது. அதனால இது விட்டுருங்க.
இங்க எக்ஸுக்கு இந்த ஏ போட்டீங்கன்னா ஏ பை ஏ ஒன்னு வந்துருமா. சைன் இன்வர்ஸ் ஒன் எவ்வளோப்பா பை பை 2 சரிங்களா. சைன் 90 தான் 1. அப்போ 1 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை 2. அப்போ இது வந்து என்ன பண்ணி சாரி சைன் இன்வர்ஸ் ஒன் வந்து பை பை 2, இது வந்து பை பை 2. பை பை 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை 2 போட்டுங்க. அப்போ ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு பை பை 2 அப்படின்னு போட்டாச்சு. மைனஸ் போட்டு லோயர் லிமிட்டை போடணும். அப்போ லோயர் லிமிட் ஏ பை ரூட் தானே. இப்போ இங்கே ஏ பை ரூட் போடுங்க. அப்போ ஏ பை இந்த 2 போட்டு இந்த ரூட் எக்ஸுக்கு வந்து ஏ பை ரூட் போட்டாச்சு. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே போகும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு வந்து ஏ பை ரூட் போட்டால் ஏ ஸ்கொயர் பை 2. அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2 வந்து ஒரு ஏ ஸ்கொயர் பை 2 வரும். மைனஸ் இந்த ஏ ஸ்கொயர் பை 2 போட்டுக்கோங்க. இங்க வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏ பை ரூட் போட்டால் ஏ கேன்சல் ஆகிட்டு 1 பை ரூட் தானே வந்திருக்கும். சைன் இன்வர்ஸ் 1 பை ரூட் வந்து 45 டிகிரி தானப்பா. 45 டிகிரி என்றது பை பை 4. ஸோ பை பை 4 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இதை சிம்பிளை பண்ண என்ன வரும். ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த பை ஏ ஸ்கொயர் டிவைட் பை 4 நீங்க இருக்கு மைனஸ் இங்க வந்து என்ன வருது சொல்லுங்க பை ஏ ஸ்கொயர் பை 8. இது புரியுதுங்களா உங்களுக்கு. இந்த மைனஸ் மொத்தமா உள்ள மல்டிப்ளை பண்ணதுனால தான் இங்க மைனஸ் வந்துருக்கு. ஓகேப்பா. இப்போ இங்க என்ன வந்துரும்னா இது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2 வந்து ஏ ஸ்கொயர் பை 2 வந்துருக்கும். கரெக்டுங்களா. ஏ ஸ்கொயர் பை 2 வந்துருக்கும். ஏ ஸ்கொயர் பை 2 ரூட் எடுத்தா ஏ பை ரூட் வந்திருக்கும். இந்த ரூட்டும் இந்த ரூட்டும் சேர்த்து 2 நைட்டு 2 இன்ட்டு 2 4 வந்திருக்கும். ஏ இன்டு ஏ ஏ ஸ்கொயர் வருது. அப்போ ஏ ஸ்கொயர் பை 4 கரெக்டுங்களா. இது வந்து மைனஸ் இது வந்து என்ன வருது பை ஏ ஸ்கொயர் பை 8. பை ஏ ஸ்கொயர் பை 2 இன்டு 4 வந்து 8ன்னு போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இதுல என்ன காமனா எடுக்கலாம்னா நம்ம வந்து ஏ ஸ்கொயர் பை 4 காமன் எடுக்கலாம். 4 எடுக்கும் போது என்ன இங்க 2 கேன்சல் ஆயிரும் அப்படின்னு எடுத்துங்க. இங்க 2ன்னு போட்டு இங்க 4ன்னு போட்டுங்க. அப்போ வந்து இந்த ஏரியா ஈக்குவல் நம்ம ஏ ஸ்கொயர் பை 2 மட்டும் காமனா எடுக்கலாம். ஏ ஸ்கொயர் பை 2 மட்டும் காமனா எடுத்தோம்னா அப்ப இங்க என்ன இருக்கு. இங்க பை இருக்கு. இங்க என்ன பாருங்க. இங்க வந்து என்ன இருக்கு. இங்க பை பை 2 இருக்கு. இங்க மைனஸ் பை பை 4 இருக்கு. பை பை 2 மைனஸ் பை பை 4 கரெக்டுங்களா. ஸோ இதை ஆட் பண்ண என்ன வருது பாருங்க. இங்க வந்து என்ன இருக்கு. ஒரு ஏ ஸ்கொயர் பை 2 வெளியே எடுத்ததுன்னா 1 மட்டும் இருக்கு. சாரி இங்க 2 வெளியே எடுத்துட்டோம். இங்க பை மட்டும் இருக்கு. பை மைனஸ் இங்க 2 வெளியே எடுத்தாச்சு. அப்போ இங்க 2 மட்டும் இருக்கும். அப்போ பை மைனஸ் பை பை 2 பை பை 2 மட்டும் இருக்கும். புரிஞ்சா. ஏன்னா 2 எல்லாம் வெளியே எடுத்துட்டோம். இங்க மைனஸ் பை பை 2 இருக்கு. இங்க பை இருக்கு. பை மைனஸ் பை பை 2 பை பை 2 போட்டாச்சு. இங்க வந்து 1 மட்டும் இருக்கும். ஸோ மைனஸ் 1. ஸோ இதுதான் பை ஏரியா. இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Find the area of the closed figure. Find the area of closed figure. Closed figure bounded by curves. Bounded by curves. Y equal to root x. Y equal to root x and y is equal to root of 4 minus 3x. Root of 4 minus 3x. And y equal to 0. And y equal to 0. அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா y equal to 0னா above x axis னு அர்த்தம். அப்படிதானப்பா. சரி. அப்ப இந்த கிராஃப் வரையலாம் நம்ம. நல்லா கவனிங்க. y equal to 0ன்றது இதுதான் y equal to 0. y equal to root x. y equal to root x ன்னா என்னப்பா அது? y square equal to x. y equal to root x னா y square equal to x தானே. அப்ப y square equal to x என்ன வரும்? parabola open rightward. இதுதான் y is equal to root x. கரெக்ட்டுங்களா? நமக்கு below x axis வேணும். ஏன்னா நமக்கு சொன்னாங்க என்ன சொல்லிருக்காங்க y equal to root x, y equal to root of 4 minus 3x, y equal to 0 இதெல்லாம் பவுண்ட் பண்ற ரீஜன் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால above x axis மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இது y equal to root x ஆயிருச்சு. இது y equal to 0 இந்த லைன். அடுத்து y equal to root of 4 minus 3x. y equal to root of 4 minus 3x னா அது எப்படி எழுதிருக்கலாம்? y square is equal to 4 minus 3x எழுதிருக்கலாம் இல்லையா? இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து மைனஸ் இருக்கு. அப்படின்னா இந்த பாராபோலா வந்து எப்படி வந்திருக்கும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இந்த ஈக்குவேஷன் பாருங்க. y square equal to x. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பாசிட்டிவா இருந்தால ஓபன் ரைட் வோர்ட் வந்துருச்சு. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து மைனஸ் இருக்குனால என்ன வரும்? ஓபன் லெஃப்ட் வோர்ட் வரணும். ஓபன் லெஃப்ட் வோர்ட் வரணும். வெர்டெக்ஸ் எங்க இருக்கும்? x க்கு 0 போட்டா y க்கு வந்து என்ன வருது? x க்கு 0 போட்டா y க்கு வந்து 4 னு வருது. y க்கு 0 போட்டா x என்ன வரும்? y க்கு வந்து 0 போட்டு பாருங்க. y க்கு 0 போட்டா என்ன வந்துருது உங்களுக்கு? x is equal to 3x equal to 4. அப்ப x equal to என்ன வருது? 3 இது 4/3 னு வருது. அப்ப கிராஃப் வந்து x equal to 4/3 ல இருந்து நம்ம வரையணும். சரிங்களா? y க்கு 0 போட்டா x க்கு வந்து 4/3. அப்ப இந்த கிராஃப் வரையலாம் பாருங்க. இங்க இருந்து கிராஃப் ஓபன் லெஃப்ட் வோர்ட்னு வரையலாம். அப்ப ஓபன் லெஃப்ட் வோர்ட் அப்படினு வந்திருக்கு. கிராஃப் புரியுதுங்களா இது?
இந்த கிராஃப் வந்து என்ன சொல்லுங்க, y is equal to root of 4 minus 3x அப்படின்னு வரைஞ்சாச்சு. இந்த பாயிண்ட் வந்து என்னது 4/3, 0 அப்படின்னு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்? இந்த ஏரியா மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஏரியா கண்டுபிடிக்கும் போது ஒன்னு f of x ஒன்னு g of x இருந்தா, இந்த ஏரியா பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட் சர்டைன் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் எடுத்தோம்னா இந்த பாயிண்ட் பிலோ இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த பாயிண்ட் சர்டைன் பாயிண்ட் பிலோ திஸ் பாயிண்ட் வந்து y equal to root of 4 minus 3x அதிகமா இருக்கு, y equal to root x இல்ல. ஆனா இந்த பக்கம் வந்தோம்னா y equal to root x greater than y equal to root of 4 minus 3x இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்பிளிட் பண்ணும்போது இந்த ரெண்டு கிராஃப் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு கிராஃப் எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும்னா, இந்த பாயிண்ட்க்கு வந்து இந்த ரெண்டு கிராஃப்டைய y வேல்யூ x வேல்யூ சேமா இருக்கும் இல்லையா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணுங்க. அப்ப ஈக்குவேட் பண்ணா √x is equal to √4 minus 3x. இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்குது? x is equal to 4 minus 3x. அப்ப minus 3x அந்த பக்கம் வந்துச்சுன்னா 4x is equal to 4, x is equal to 1. அப்ப x is equal to 1ல இப்படி வந்திருக்கு. அப்படின்னா இப்போ நான் எழுதுற ஏரியா, இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியாவுக்கு நான் ஈக்குவேஷன் எழுதுறேன். இது கரெக்டா தப்பா பாருங்க. அதாவது 0 to 4/3 வரைக்கும் எழுதுறோம் இல்லையா? இப்போ எழுதுற ஏரியா கரெக்டா பாருங்க. இன்டகிரல் 0 to 1. ஃபர்ஸ்ட் வந்து இந்த √4 மைனஸ் சாரி இந்த ஏரியா தானே வேணும் நமக்கு. ஸோ இந்த ஏரியா வேணும்னா y equal to √x பிலோ இருக்கிற ஏரியாவே போதும். அதனால √x into dx போட்டுங்க. அடுத்து பிளஸ்ன்னு போட்டு இன்டகிரல் 1 to 4/3 வரும்போது பிலோ, அதாவது இந்த ஏரியா வந்து பிலோ தி y equal to root of 4 minus 3x வந்திருக்கு. அப்போ இந்த ஏரியா வந்து பிலோ root of 4 minus 3x ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ root of 4 minus 3x into dx அப்படின்னு எழுதிக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேவாப்பா? சரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இது 4 minus 3x power 1/2 அந்த மாதிரி வச்சுங்க. இது x power 1/2 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ இதை இன்டகிரேட் பண்ணலாம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க? ஏரியா கூட x power 1/2 இன்டகிரேட் பண்ணா x power 3/2/3/2. லிமிட் வந்து 0 to 1. பிளஸ் இங்க வந்து என்ன பண்ணுவோம்? 4 minus 3x power 1/2. இது f of ax plus b form. இது இன்டகிரேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க? அப்படியே 4 minus 3x power 3/2 by 3/2 into coefficient of x minus 3. தெரியலப்பா இது? இந்த மாதிரி இன்டகிரேஷன் பண்றது தெரியும் இல்லையா? சரி. இது வந்து எங்க இருந்தீங்க? 1 to 4/3. அவ்வளவுதான்ப்பா. இப்போ நம்ம லிமிட் சப்ஸ்டிட் பண்ணணும். லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். அப்படிதானே இது? சரி. இப்போ இங்க 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா லிமிட் வந்து 1, இது 2 மேல வந்துடும். 2/3 லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா 0 விட்டுறலாம். ஓகே, பிளஸ்ன்னு போட்டு இப்போ இங்க தான் நம்ம இன்டகிரேட் சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்க x க்கு வந்து 4/3 சப்ஸ்டிட் பண்ணா 0 ஆயிருதா? 0 வந்துருது. சரியா? அடுத்து நம்ம மைனஸ் போட்டு x க்கு வந்து 4/3 போட்டா 3 கேன்சல் ஆயிட்டு 0 ஆயிருதுப்பா. அடுத்து வந்து மைனஸ் போடும்போது இங்க ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். இப்போ 1 போட்டோம்னா 4 minus 3 என்ன வரும் சொல்லுங்க? 4 minus 3 வந்து 1, இந்த 2 மேல போயிரும். 2/3 இருக்கு. அடுத்து இது ஒரு 3 இருக்கு, இந்த 3 இருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேப்பா. அப்ப என்ன வந்தது? இது 2/9. அப்ப என்ன வரும்? 2/3 plus 2/9 வந்திருக்கா? ஸோ இந்த ஆன்சர் என்ன எழுதிக்கலாம்? எல்சிஎம் 9 எடுத்தோம்னா இங்க 3 into 2 6, 6 plus 2 8 வந்துரும். அப்ப 8/9. ஸோ 8/9 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேப்பா. இந்த ஏரியா ஆஃப் தி கிராஃப் வந்து இந்த ஆன்சர் கரெக்டா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, எல்லாமே வந்து எலாங் எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு. இப்போ எலாங் ஒய் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஏரியா நம்ம பார்க்கலாமா? எலாங் ஒய் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஃபைண்ட் தி ஏரியா பவுண்டட் பை. ஃபைண்ட் ஏரியா bounded by x is equal to 2y minus y square and y axis அப்போ y axis x equal to 2y minus y square பவுண்ட் பண்ற ரீஜன் நமக்கு வேணும். பவுண்ட் பண்ற ரீஜன் வேணும். சரிங்களா? சரி, அப்படின்னு எடுத்தோம்னா நல்லா கவனிங்க. இப்போ இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ வந்து பாருங்க, இப்போ x equal to 2y minus y square இருக்கு. x equal to 2y minus y square இருக்கு. அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இது வந்து ஓப்பன், ஏன்னா இங்க எழுதும் போது மைனஸ் x equal to minus 2y plus y square போட்டுக்கலாம். ஓப்பன் ரைட் வோர்ட் பேராபோலால ஓப்பன் ரைட் வோர்ட் வந்துருக்கும். அப்படி தானே பாது? சரி,
சரி, இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் தெரியும் இல்லையா? இந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் போட்டால் என்ன வருது பாருங்க. இது இப்படி எழுதியிருக்கலாம். நம்ம மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2y பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் போட்டால் என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ், சொல்லுங்க பாரு, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? அப்போ y மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1, கரெக்டுங்களா? இப்படி தானே இதை சால்வ் பண்ணும். ஓகே, அப்போ y மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கு, இங்க மைனஸ் 1 வந்திருக்கு. ஓகே, இது புரிஞ்சிருச்சு. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா y மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 அந்த பக்கம் பிளஸ் 1, அப்போ மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 எழுதிக்கலாமா? ஓகே, இப்படின்னு எழுதிக்கலாம். இப்படி எழுதிருந்தீங்கன்னா நல்லா கவனிங்க. அப்போ இதனுடைய வெர்டெக்ஸ் எங்க இருக்கு? 1,1ல வந்திருக்கு. y ஸ்கொயர் ஈக்குவல் 4x ஃபார்ம் தானே, இது வெர்டெக்ஸ் வந்து 1,1ல இருக்கு அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கிராஃப் வரையலாம். அப்போ ஓப்பன் ரைட்டோடு ஓப்பன் லெஃப்டோடு, லெஃப்ட் சைடுல, ஏன்னா மைனஸ் இருந்தாலும் ஓப்பன் லெஃப்ட் சைடு, வெர்டெக்ஸ் வந்து 1,1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகேப்பா. அடுத்து எக்ஸுக்கு 0 போட்டா என்ன வருது பாருங்க. எக்ஸுக்கு 0 போட்டோம்னா y வந்து 0 வரும். அப்படின்னா பாசஸ் த்ரூ ஆரிஜினும் வரும் கிராஃப். எக்ஸுக்கு 0 போட்டா yக்கு 0 வருதா? கரெக்டுங்களாப்பா? எக்ஸுக்கு 0 போட்டா yக்கு வந்து 0வும் வருது. அப்போ பாசஸ் த்ரூ ஆரிஜின் வருது. அப்படின்னா இந்த கிராஃப் வரைஞ்சிருந்தா எப்படி வந்திருக்கும் பாருங்க. இந்த கிராஃப் வரையும் போது இந்த மாதிரி வந்துடும். ஆரிஜின் வழியா பாஸ் ஆயிருக்கும். இப்படி பாஸ் ஆகி இப்படி வந்துடும். சரிங்களா? இதுதான் வெர்டெக்ஸ். இப்போ இது வெர்டெக்ஸ்னு புரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த வேல்யூ 1, ஏன்னா வெர்டெக்ஸ் வந்து 1,1 தானே இருக்கு. சரிப்பா. இப்போ எல்லாம் y ஆக்சிஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்மால் ஸ்ட்ரிப் எடுத்துக்கங்க. இந்த ஸ்மால் ஸ்ட்ரிப்போட லெங்த் dxன்னு எடுத்துக்கலாம். சாரி, இந்த ஸ்மால் ஸ்ட்ரிப்போட லெங்த் xன்னு எடுத்துக்கங்க. இந்த லெங்த், இந்த வித் வந்து dyன்னு எடுத்துக்கங்க. அப்போ இந்த ஸ்மால் ஏரியா வந்து என்ன பண்ணலாம்? x இன்ட்டு dyன்னு போட்டுக்கலாமா? இன்டெகிரல் போட்டுங்க. அப்போ ஏரியா கிடைச்சிருது. இப்போ லிமிட் எங்க இருந்து எங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் 0ன்னு கிடைச்சிருச்சு. இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்படின்னா இது சால்வ் பண்ணியிருக்கோம். சால்வ் பண்ணும்போது y ஸ்கொயர் மைனஸ் 2y ஈக்குவல் டு 0 போகணும். ஏன்னா y ஆக்சிஸ்ல இருக்கிற எல்லா பாயிண்டோட x வேல்யூ 0 தானே. y ஸ்கொயர் மைனஸ் 2y ஈக்குவல் டு 0 போட்டா அப்போ y காமன் எடுத்துட்டா y இன்டு y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ y ஈக்குவல் டு 0 அண்ட் y ஈக்குவல் டு 2 வருது. அப்போ 2 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அப்போ இது வந்து 0 இந்த பாயிண்ட் கிடைச்சிருச்சு. y ஈக்குவல் டு 0, இது வந்து y இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து இன்டகிரேட் பண்ணும்போது 0 to 2 இன்டகிரேட் பண்ணணும். 0 to 2 இன்டகிரேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ a இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to 2 x வந்து என்ன பாருங்க, 2y மைனஸ் y ஸ்கொயர், 2y மைனஸ் y ஸ்கொயர் இன்டு dyன்னு போட்டுக்குங்க. இப்போ இது இன்டகிரேட் பண்ணா 2y இன்டகிரேட் பண்ணா 2y ஸ்கொயர் பை 2 வருமா? அப்போ வந்து y ஸ்கொயர்னு போட்டுங்க. y ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா y கியூப் பை 3 அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன வந்துருது பாருங்க, 0 to 2ன்னு போட்டுடலாம். இப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ அப்பர் லிமிட் 2 சப்ஸ்டிட் பண்ணா 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 8 பை 3, கரெக்ட்டுங்களா? லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா 0 வந்துடும். ஸோ இந்த 4 மைனஸ் 8 பை 3 எல்சிஎம் எடுங்க. 12 மைனஸ் 8 4, ஸோ தட் 4 பை 3 ஸ்கொயர் யூனிட். ஸோ ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா 4 பை 3 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த சம் எதுக்காக கொடுத்தேன்னா எல்லாம் y ஆக்சிஸும் நம்ம இந்த மாதிரி இன்டகிரேட் பண்ணலாம், அதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன். ஓகேங்களாப்பா? சரி, நெக்ஸ்ட் சம் கொடுக்குறேன் பாருங்க. நீங்க வந்து உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ சம் சால்வ் பண்றதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி ஏரியா. Find the area lying above the x-axis, and included between the circle, x square plus y square is equal to 8x, and parabola y square equal to 4x. So above x-axis இந்த circle, இந்த parabola, இந்த ஏரியா, இந்த கர்வ் எல்லாம் இன்க்ளூடட் பண்ற ரீஜன் தான் நமக்கு வேணும். அப்போ வந்து நம்ம வரையலாம் பாருங்க. இப்போ இது y-axis, இது x-axis எடுத்தாச்சு. அடுத்து வந்து இங்க சர்க்கிள் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா x square plus y square equal to 8x ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இதை கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கணும். x square minus 8x plus y square is equal to 0 அப்படின்னு எழுதிட்டு இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் போடுங்க. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் போட்டா என்ன வரும்னு சொல்லுங்க, x minus 4 whole square, கரெக்ட்டுங்களா? x minus 4 whole square
மைனஸ் 16. இது என்ன கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர், அதாவது x ஸ்கொயருக்கு x போட்டோம்னா half of the coefficient of x க்கு இங்க போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டு மைனஸ் half of the coefficient of x ஹோல் ஸ்கொயர் போட்டு பிளஸ் y ஸ்கொயர் போட்டு ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். அப்படின்னு போட்டீங்கன்னா இப்போ x மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 16 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 16 இந்த பக்கம் வந்தா பிளஸ் 16, ஸோ 4 ஸ்கொயர் வந்துடும். அப்போ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 4. அடுத்து வந்து இந்த சர்க்கிளுடைய சென்டர் எங்க இருக்கு, 4,0. சென்டர் வந்து 4,0. நல்லா கவனிங்க, சென்டர் வந்து 4,0 வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, அப்படின்னா எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0 போட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா? எக்ஸ் ஈக்குவல் 0 ஒய் ஈக்குவல் 0 இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்படின்னா சர்க்கிள் வந்து பாசஸ் த்ரூ என்ன வந்திருக்கணும், ஆரிஜின் வழியா பாஸ் ஆகும். சரிங்களாப்பா? அடுத்து ரேடியஸ் வந்து 4, சென்டர் வந்து 4,0 இருக்கு. அப்ப ரேடியஸ் வந்து 4, சென்டர் வந்து 4,0 இருக்கு. அப்ப ஆரிஜின்ல பாஸ் ஆகுனா ஆரிஜினை டச் பண்ணணும் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஆரிஜினை டச் பண்ற மாதிரி வரும். ஸோ நல்லா கவனிங்க, இந்த சர்க்கிள் வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ண தெரியணும் நமக்கு. சர்க்கிள் வந்து ட்ரேஸ் பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஸோ இப்படிதான் இருக்கும். கரெக்டா தப்பாப்பா இது கிராஃப் வரைஞ்சது? புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, ஏன்னா வந்து உங்களுக்கு சென்டர் வந்து 4,0 வந்துருச்சு இல்லையா? அப்ப இந்த பாயிண்ட் வந்து 4,0 போட்டுக்குங்க. ரேடியஸ் வந்து 4, ரேடியஸ் 4 அப்படின்னா இப்போ இது சென்டர்ல டச் பண்ணாதான் 4 வந்திருக்கும் ரேடியஸ். அதே கட் பண்ணிட்டு போயிருந்துச்சுன்னா இப்போ ரேடியஸ் 4 வந்திருக்காது. ஸோ இப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இது வந்து சர்க்கிள் நம்ம வரைஞ்சிட்டோம். இது வந்து சர்க்கிள், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8x கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த கிராஃப் வரைஞ்சிட்டோம். அடுத்து y ஸ்கொயர் ஈக்குவல் 4x. இது ஈஸி. y ஸ்கொயர் ஈக்குவல் 4ax வந்து என்ன சொல்லுங்க, y ஸ்கொயர் ஈக்குவல் 4ax வந்து பேரபோலா ஓபன் ரைட் ஓட். அப்போ பேரபோலா ஓபன் ரைட் ஓட். அப்போ ஓபன் ரைட் ஓட் இப்படி வந்துருதா? சரி, இப்படி வந்துருது. இப்போ இப்படி வந்துருச்சு. இப்போ நமக்கு எந்த ரீஜன் வேணும், ஏரியா பார்த்தோம்னா ஏரியா இன்க்ளூடட் பை இந்த x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் 8x, y ஸ்கொயர் ஈக்குவல் 4x அண்ட் எபோவ் x ஆக்சிஸ். அப்படின்னா நான் ஷேட் பண்ற ரீஜன் மட்டும் தான் ஏரியா வேணுமா இல்ல வேற ஏரியா வேணுமா சொல்லுங்க? இந்த எல்லாமே x எபோவ் x ஆக்சிஸ், சர்க்கிள், அடுத்து பாராபோலா, இது பவுண்ட் பண்ற ஏரியா, இதுதான் வேணும். இந்த ஏரியா தானே வேணும். இப்போ ஷேட் பண்ண ஏரியா தானே கரெக்ட். ஓகே, அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேப்பா? இப்போ வந்து கவனிங்க, இப்போ வந்து இந்த பாயிண்ட் இங்க வந்து அதாவது y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x தானே இருக்குது. இந்த y ஸ்கொயர் ஈக்குவல் 4x x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் 8x இங்க கட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஏன் இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாகணும்னா எபோட் இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வந்து பாராபோலா பவுண்ட் பண்ற ரீஜன் தான் ஏரியா கண்டுபிடிக்கணும். அதே இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைட்ல சர்க்கிள் பவுண்ட் பண்ற ரீஜன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் சும்மா இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி சென்டர்ல மீட் ஆகிற மாதிரி வரைஞ்சிட்டே தவிர இது சென்டர்ல தான் வருமானு தெரியாது. சால்வ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நமக்கு. அப்ப இதை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்றது பாத்தீங்கன்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x தானே. சர்க்கிள் ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த பாராபோலாவை சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அப்ப x ஸ்கொயர் y ஸ்கொயர் பிளஸ்ல 4x போட்டுருங்க இஸ் ஈக்குவல் டு 8x. கரெக்டா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த 4x அந்த பக்கம் வச்சுன்னா x ஸ்கொயர் இஸ் இந்த 8x இந்த பக்கம் வந்துருங்க. x ஸ்கொயர் மைனஸ் 4x ஈக்குவல் டு 0. அப்போ x இன்டு x மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா? அப்போ வந்து என்ன வரும் உங்களுக்கு, ஒரு ரூட் வந்து x ஈக்குவல் டு 0, இன்னொரு ரூட் x ஈக்குவல் டு 4. அப்போ x ஈக்குவல் 0ல இந்த ரெண்டுமே பாருங்க பாராபோலாவும் சர்க்கிளும் கட் பண்ணிருக்கு, டச் பண்ணிருக்கு. அடுத்து x இஸ் ஈக்குவல் டு 4ல தான் இந்த பாராபோலாவும் சர்க்கிளும் வந்திருக்கு. அப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டதே கரெக்டா தான் எடுத்துருக்கும் போல இருக்கு. அப்போ சென்டர் தான் பாஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ இது 4x. அப்போ x 0ல இருந்து 4 வரைக்கும் ஏரியா வந்து பிலோ பாராபோலா கண்டுபிடிங்க. அடுத்து 4 இந்த பாயிண்ட் என்ன போறோம் 8. கரெக்டா? ஏன்னா இது டயாமீட்டர் 8,0. அப்போ 4 to 8 வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறது, பிலோ தி சர்க்கிள் கண்டுபிடிக்கணும் நீங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ சால்வ் பண்ணலாமா? ஓகே, சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ நான் எழுதுற ஏரியா கரெக்டாக பாருங்க. இன்டகிரல் ஃபர்ஸ்ட் 0 to 4 வந்து பிலோ தி y ஆக்சிஸ் வரணும். அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் 4x னா y ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4x. அப்போ 2 இன்டு x போட்டுங்க. y ஈக்குவல் டு 2 ரூட் x ன்னு போட்டுக்கலாம். அப்போ 2 ரூட் x ன்னு போட்டுட்டு dx ன்னு போட்டுதுங்கப்பா. அப்படி போட்டு லிமிட் வந்து 0 to 4 ன்னு போட்டாச்சு. பிளஸ் அடுத்து இந்த சர்க்கிளுடைய ஏரியாவுக்கு போடணும். சர்க்கிள் போடும்போது என்ன இருக்கு, x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 8x தானே இருக்கு. கரெக்ட் தானப்பா? அப்போ x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் 8x னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 8x மைனஸ் x ஸ்கொயர் போட்டு y இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க, y ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8x மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8x மைனஸ் x ஸ்கொயர் நம்ம போட்டுக்கணும். அப்போ அது போடும்போது 8x மைனஸ் x ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்னு அப்படி போட்டுக்கணும். போட்டு இங்க லிமிட் வந்து 4 to 8 அப்படின்னு நம்ம லிமிட் போட்டுக்கணும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்படி இல்லைன்னா இது இந்த அளவுக்கு சால்வ் பண்றதை விட நம்ம இன்டகிரேஷன்லாம் பண்ணணும்னு கிடையாது.
நமக்கு வந்து அப்படியே கான்செப்ட் தெரிஞ்சா போதும். இது வந்து 1/4 ஆஃப் தி சர்க்கிள் தானே, இந்த ரீஜன் வந்து 1/4 ஆஃப் தி சர்க்கிள் தானே. அப்போ 1/4 ஆஃப் தி சர்க்கிளுக்கு அப்படியே ஏரியா போட்டுருங்க. அப்போ இந்த ஏரியா வந்து என்ன வரும், 1/4 ஆஃப் தி சர்க்கிள், சர்க்கிளோட ஏரியா பை ஆர் ஸ்கொயர் பை 4 போட்டுங்க. இந்த ரேடியஸ் 4 தெரியும் இல்லையா, அப்போ பை ஆர் ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் டிவைட் பை 4னு போட்டுடலாம். அப்படி கூட 4 கேன்சல் பண்ணா இந்த ஏரியா வந்து பை பை 4ன்னு சொல்றேன். இது கரெக்டா தப்பா சொல்லுங்க. இந்த ஏரியா வந்து பை பை 4, பை பை 4 கிடையாது, ஸ்கொயரும் 4 கேன்சல் பண்ணா 4 பைன்னு வரும். ஓகேங்களா, அப்ப இந்த ஏரியா வந்து 4 பைன்னு வந்துருக்குப்பா. இது 4 பை. இந்த ஏரியா மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறது ஈஸி பாருங்க. 2 × x ஸ்கொயர் ரூட் x இன்டகிரேட் பண்ணா x பவர் 3/2 பை 3/2 வந்திருக்குமா. லிமிட் வந்து 4 to 0 to 4 போட்டு பிளஸ் 4 பைன்னு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 2 மேல போயிடும், 4/3. அப்போ 4/3 அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணா 4 பவர் 3/2 என்ன வரும், 8ன்னு வந்துருமா. ஏன்னா 4 ரூட் எடுத்தா 2 பவர் 3 வந்து 8ன்னு வந்துடும், பிளஸ் 4 பைன்னு வந்துருச்சு. ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு இது? ஓகேப்பா. இப்போ இந்த 8 இந்த 4 இது இப்படியே எழுதிக்கலாம். நம்ம இந்த 4 தானே இங்க சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். 4 பவர் 3/2 வந்து 2 எடுத்துட்டா 8 தானே வருது. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து நம்ம என்ன பண்ணலாம், 4 × 8 என்ன போகிறோம், 32. 32 டிவைட் பை 3 பிளஸ் 4 பை ஸ்கொயர் யூனிட்ஸ். ஆன்சர் ஸ்கொயர் யூனிட்னு வருது.